லண்டனில் பனி பொழிந்து கொண்டு இருந்தது. ராமநாதன் தனது வலது கையை கன்னத்தில் வைத்தபடி ஒரு கழித்து படுத்திருந்தார். அவர் படுப்பதற்கு பட்ட சிரமம் அவர் முகத்தில் தெரிந்தது. மகன் கூப்பிட்ட போது லண்டனுக்கு வந்திருக்க கூடாதோ என்று நினைத்து கொண்டார் ராமநாதன். லண்டனின் தட்பவெப்பம் அவரை பாடாய்படுத்தியது. காற்று அதிகமாக அடித்தால் தொண்டை கரகரப்பும், மழை பெய்தால் தும்மலும், குளிர் வந்தால் இழுப்பும், வெயில் வந்தால் தலைவலியும் வந்து விடுகிறது. மார்கழி மாதம்தான் ராமநாதன் லண்டனுக்கு வந்து இறங்கினார். வந்த கையோடு அவருக்கு வந்த முதல் பிரச்சனை, 2 கைகளிலும் தோல் உரிய ஆரம்பித்தது. பின்னர் உடம்பு எங்கும் பொறி பொறியாக தோல் உதிர்ந்தது. அவர் பயந்து விட்டார். அது இங்க வர்ற எல்லோருக்கும் வருகிற நோய்தான் என்று மகன் அலட்சியப்படுத்தினான் என்று தான் சொல்ல வேண்டும். இலங்கை தமிழர்களுக்கு லண்டன் 2வது தேசம் போல ஆகிவிட்டது. ஆனால் எல்லாமே அந்நியமாகவே அவர் உணர்ந்தார். மகன் லண்டனுக்கு அவரை கூப்பிட போறான் என்ற உடனேயே அவருடைய ஊர் புளியங்குளத்தில் அவருக்கு ஏகப்பட்ட மரியாதை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இனி என்ன, ராமநாதன் லண்டன் சீமைக்கு போய் வாழ போறாராமே என்று அவருடைய வயது ஒத்தவர்கள் அவர் காது படவே பேசிய போது பெருமையாக தான் இருந்தது அவருக்கு. லண்டனில் ஒவ்வொருவரும் படும் பாட்டையும் ஓடி ஓடி உழைப்பதையும் பார்க்க அவருக்கு வேதனையாக இருந்தது. மகனோடும் மருமகளோடும் பேர பிள்ளைகளோடும் இருந்து கதைக்க அவருக்கு கொள்ளை ஆசை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் சந்தர்ப்பமே இதுவரை அவருக்கு கிடைக்கவில்லை. லண்டன் சிட்டியில் 4 அறை கொண்ட பெரிய வீட்டுக்கு மகன் சொந்தக்காரன். 5 பெட்ரோல் நிலையங்கள் அவனுக்கு இருந்தன. வீட்டின் ஓர் அறையில் மகனும் மருமகளும், அடுத்த அறையில் ஒரு பிள்ளை, மற்றொரு அறையில் மற்ற பிள்ளை. புக்ஸ் ரூம் ராமநாதனுக்கு. புக்ஸ் ரூம் என்றால் ஒரு சிறிய கட்டில் போட்டு ஏறி படுக்க இறங்க மட்டும் போதுமானதாக இருக்கும். அப்பாவுக்கு அது போதும் என்று மகன் நினைத்து விட்டான் போலிருக்கும். வளர்ந்த பேரை பிள்ளைகள் அவரோடு ஒட்டுகிறார்கள் இல்லை, ஹாய் தாத்தா என்பதோடு சரி. அவர்களுடைய வேலையை பார்க்க போகிறார்கள். சில நேரம் தாத்தா விடுபட்டு போய் ஹாய் என்பதோடு சரி. அவர்களுக்கு தமிழ் பேச தெரியாது, அவருக்கு ஆங்கிலம் தெரியாது என்றுதான் இருக்க வேண்டும். மனைவி உயிரோடு இருந்திருந்தால் தான் இங்கே வந்திருக்க தேவையில்லை என்று நினைத்து கொண்டார் ராமநாதன். அவரும் மனைவியும் சேர்ந்து தனக்கு வந்த விவசாய வருமானத்தில் பிள்ளைகள் 2ஐயும் வளர்க்க பெரும் பாடுபட்டது அவர்களுக்குள் நினைவாக ஓடியது. அங்கு வாழவே பயமாக இருக்க மகனை மட்டும் 1985 ஜனவரியில் லண்டனுக்கு அனுப்பி வைத்தார் ராமநாதன். மகள் மட்டக்களப்பில் கல்யாணம் முடித்து அங்கேயே இருக்கிறார். அப்பா, உதில சும்மா படுத்திருக்காமல் உங்க கம்யூனிட்டி சென்டரில் வயதானவங்களுக்கு ஸ்பீச் எல்லாம் வைக்கிறாங்களாம், போயிட்டு வாங்கோ. மகன் சொல்லிவிட்டு காரை எடுத்து கொண்டு போய்விட்டான். போற தெருவில் அப்பாவை இறக்கிவிட்டு போகலாம் என்ற நினைப்பு கூட மகனுக்கு வராமல் போய்விட்டது. இங்கு உள்ள மகள்மார்களுக்கு வயதான அப்பாவை மட்டுமல்ல, யாரை பற்றியும் யோசிக்க நேரமில்லாமல் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் வேலை பற்றிய யோசனை தான் அவர்களுக்கு. கம்யூனிட்டி சென்டரில் தான் இங்கு வயதாளிகளுக்கு ஆதரவு. இந்த சென்டர்கள் இல்லாவிட்டால் இலங்கையிலிருந்து வந்த வயதாளிகளில் அரைவாசி பேருக்கு பொழுதுபோக்கு இல்லாமலேயே மனம் குழம்பி இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். வெள்ளைக்கார நாட்டில் ஓர் ஒழுங்கு வைத்து உள்ளார்கள். 66 வயது வரை உழைத்தவர்கள் பென்ஷன் எடுத்துவிட்டு வீட்டில் இருக்கலாம். அவர்களுக்கு உழைப்பின் போது சம்பளத்தில் வெட்டிய வரிப்பணம் எல்லாம் மாதா மாதம் பிரித்து கொடுப்பார்கள். ஆகவும் உடம்புக்கு முடியாவிட்டால் போய் வயோதிகர் இல்லத்தில் இருக்கலாம். மகன் மகள்மார் எல்லாம் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பிறந்த நாள் என்று மட்டும் வந்து பார்த்து விட்டு போவார்கள். வெள்ளைக்கார வயோதிபர்களுக்கு இது பழக்கமாகிவிட்டது. ஆனால் தமிழ் பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதே பிற்காலத்தில் பிள்ளைகள் தங்களுக்கு உதவி செய்வார்கள் என்றுதானே. தமிழ் பிள்ளைகள் தங்களது வயதான பெற்றோரை ஊரிலிருந்து கூப்பிட்டு வைத்து பார்க்கிறார்கள்தான்.
ஆனால் அதுதான் வயதாளிகளுக்கு பெரும் வேதனை என்றுதான் சொல்ல வேண்டும். கம்யூனிட்டி சென்டரில் 25 முதியவர்கள் இருந்தார்கள். இன்று மன அழுத்தம் தொடர்பாக பேசுவதற்கு டாக்டர் சசி வருகிறார் என்று அறிவிப்பு எழுதியிருந்தது. இன்றுதான் முதலில் ராமநாதன் இந்த சென்டருக்கு வந்திருக்கிறார். அறிமுகம் இல்லாத ஒருவர் அவருக்கு அருகில் வந்து இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். என்ற பேர் செல்லையா, நீங்கள் என்று கேட்டார். நான் ராமநாதன் என்று சொன்னார். ஊர்ல எவடம் என்று கேட்டார். புளியங்குளம் என்று சொன்னார். புளியங்குளம் என்றால் ஒட்டுச்சுட்டான் புளியங்குளம் என்று இவரும் பதில் கூறினார். இங்கு ஆரோட இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். மகனோட என்று சொன்னார். நீங்கள் என்று கேட்டதற்கு மகளோட என்று சொல்லும்போது செல்லையாவின் கண்கள் பணித்தன என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் சோமில்லையோ? இல்லை, கவலைதான். பேர பிள்ளைங்க கவனிக்குதல் இல்லை. இங்கே பிறஞ்சதுனால அவையில் நினைக்குதும் தாங்கள் வெள்ளைக்காரங்கள் என்று. எங்களுடைய தமிழ் சமூகம் எங்களோட அழிஞ்சு போயிடுமோ என்று கவலையா கிடக்கு என்றார் செல்லையா. இதை கேட்டு இவர் திடுக்கிட்டு போனார். ஏன் அப்படி நினைக்கிறிய? ராமநாதன் மீண்டும் கேட்டார். இல்லை ராமநாதன், என்னுடைய மகள் பல் டாக்டர், மருமகன் ஹார்ட் டாக்டர். அவங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. இப்பதான் 15 வயசு. அவள் வெள்ளைக்கார பாய் ஃப்ரெண்டோடு சுத்திக்கிட்டு திரியறான். அவள் என்னுடைய ரத்தம் என்ற பேத்தின்னு கேட்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவளை கேட்கறதுக்கு ஊர்ல என்றால் இப்படி நடக்குமா? அவர் கண் கலங்கி பேசினார். அடுத்த தலைமுறை தமிழ் சமுதாயத்தை விட்டு போய்விடுமோ என்கின்ற பயம் வயதாளிகளுக்கு வந்துவிட்டது. ஜெர்மனி, கனடா, லண்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஹாலந்து, பெல்ஜியம் என்று எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை தான். பாடசாலை பப் கலாச்சாரம் என்று எங்கட இளம் தலைமுறையினரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி வந்தார். வெள்ளைக்கார நாட்டில் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வயதாளிகள் கேட்டால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிடுகிறார்கள் என்றும் சொன்னார். கம்யூனிட்டி சென்டரில் மாலையில் தேநீரும் பிஸ்கட்டும் வாழைப்பழமும் கொடுத்தார்கள். ஒவ்வொருவரும் வந்து தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அநேகமாக எல்லோரின் முகங்களிலும் பிள்ளைகள் கூப்பிட பிறந்த பூமியை விட்டுவிட்டு ஏன் வந்தோம் என்கின்ற கவலை அப்பி கிடந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இப்படிதான் போன திங்கட்கிழமை என்னுடைய பேத்தி அவளோட பாய் ஃப்ரெண்டோடு வீட்டுக்கு வந்தாள் என்ற செல்லையாவை ராமநாதன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். இதை விட ஆச்சரியம், வீட்டுக்கு வந்த என்ற மகள் அவளை ஏனென்று ஒரு வார்த்தையும் கேட்காததுதான் என்று சொல்லி முடித்தார். அப்ப நீங்க மகளிட்ட இந்த விஷயம் பத்தி சொல்லவே இல்லையோ? கேட்டனே, கேட்காமல் விடுவனா? கேட்டேன். மகள் என்ன சொன்னாவ என்று கேட்கவும், அதை கேட்டால் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். இங்க பிள்ளைங்களை கேள்வி கேட்க கூடாதான், கேட்டால் பிள்ளைகள் வீட்டை விட்டு போய்விடுவான் என்று சொன்னார். அப்ப சின்ன பிள்ளைகள் என்னவும் செய்யலாமோ என்று கேட்கவும், இங்க இதுதான் தனி மனித சுதந்திரமா என்று அவரும் சொல்லி முடித்தார். தனக்கும் 2 பேர பிள்ளைகள் இருப்பதும் தமிழர் கலாச்சாரம், தமிழர் வாழ்வு, கோவில், குளங்கள் என்று எதனையும் காப்பாற்ற முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சமும் ராமநாதன் மனதில் ஓடின என்றுதான் சொல்ல வேண்டும். வெள்ளைக்கார நாட்டில் வெள்ளைக்காரர்களுடைய கலாச்சாரத்தோடு தான் வாழ வேண்டும் என்று எமது பிள்ளைகள் அடம் பிடிக்கிறார்கள். ஒரு சில பெற்றோர்கள் தமிழர் கலாச்சாரத்தை பின்பற்ற வைக்கப்படாத பாடுபடுகிறார்கள். ஆனால் தமிழ் பிள்ளைகள் தமிழை மறந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். லண்டனில் கோவில்கள் வந்துவிட்டன. இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் வெள்ளைக்காரர்கள் பட்டு வேட்டியும் வெள்ளைக்கார பெண்கள் புடவையும் அணிந்து வருகிறார்கள். வீதிகளில் தேர் இழுத்து தேங்காய் உடைக்கிறார்கள். சாப்பாட்டு கடைகளில் தமிழ் சாப்பாட்டை வெள்ளைக்காரர்கள் விரும்பி சாப்பிடுகிறார்கள். ஆனால் தமிழ் பிள்ளைகள் வெள்ளைக்கார கலாச்சாரம் தான் சரி என்று அதனை விட்டு வர முடியாது என்றும் அடம் பிடிக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கம்யூனிட்டி சென்டரில் டாக்டர் சசி அந்நிய நாடு, புரியாத மொழி, பிள்ளைகள், ஒதுக்குதல், பேர பிள்ளைகளின் அந்நியத்தனம், காலநிலை ஒவ்வாமை, பேசுவதற்கு யாருமற்ற நிலை எல்லாம் சேர்த்து இங்கு உள்ள வயதாளிகளை பாடாய்படுத்தும் விதம் பற்றி பேசிய போது
அநேகமாக எல்லா வயதாளிகளும் கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். வெளியில் மழை தூறிக்கொண்டு இருந்தது. கம்யூனிட்டி சென்டரை விட்டு குடை பிடித்து கொண்டு வெளியில் வந்தார் ராமநாதன். பஸ் தரிப்பிடத்தில் வெள்ளைக்கார வயதான தம்பதிகள் கைகளை பிடித்து கொண்டு நடந்து போனார்கள். சற்று தள்ளி இளம் ஆண் ஜோடிகள் 2 பேர் நின்றார்கள். அவர்களை பார்த்தபோது இந்த வெள்ளைக்கார நாட்டில் எப்படி தமிழ் பிள்ளைகளை பாதுகாப்பது என்று நினைத்தார் ராமநாதன். இந்த இளவை விட்டுவிட்டு தமிழர்கள் எல்லோரும் ஊரோட போய் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்று மனதில் நினைக்கும் போதே அவருக்கு பேரு வகையாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். 237ஆம் நம்பர் பஸ் வந்து நின்றது. அதில் ஏறி தனது டிக்கெட்டை மெஷினில் காட்டினார். கீக் என்று சத்தத்தோடு மெஷின் அவருக்கு வழிவிட்டது. வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் யாருமே இல்லை. மருமகள் சமைத்து வைத்திருப்பாள் என்று சமையல் அறைக்குள் போய் பார்த்தார். அங்கு உணவு இல்லை. தானாகவே தேநீரை போட்டு பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்டார். அந்த பெரிய வீட்டில் யாருமற்ற அனாதையாக முடர்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ் டிவியை போட்டார். யாரோ ஒருவர் உப்பு சப்பில்லாமல் பேட்டி கண்டு கொண்டு இருந்தார். இங்கு தமிழ் வானொலிகளும் தொலைக்காட்சிகளும் தமிழர்களை அநியாயத்துக்கு உணர்ச்சி வசப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தங்களது வியாபாரத்தை அவர்கள் செய்கிறார்கள். இங்கு இயந்திரமான மனிதர்கள் மத்தியில் வாழ முடியாது. காலாமை சாப்பாடு இல்லை, பகல் சாப்பாடு இல்லை, இரவு சாப்பாடு இரவு 11 மணிக்கு. என்ன உலகமடா இது? எல்லோரும் காலில் சக்கரத்தை பூட்டிக்கொண்டு ஓடி தருகிறார்கள். இங்கு இருப்பதை விட ஊருக்கு போய் நிம்மதியாக அந்த மண்ணில் மூச்சு விடுவதே மேல் என்று நினைத்தார் ராமநாதன் என்று தான் சொல்ல வேண்டும். இரவு சாப்பாட்டை மருமகள் கடையில் இருந்து வாங்கி கொண்டு வந்திருந்தார். எந்த மகிழ்ச்சியும் இல்லாமல் சாப்பாட்டு மேஜையின் மேல் சாப்பாடு கிடந்தது. ராமநாதன் சாப்பாட்டு மேஜை கிட்ட போனார் என்று தான் சொல்ல வேண்டும். வாங்கோ, இப்படி இருங்கோ அப்பா என்று சொல்லியபடியே மகன் கதிரை ஒன்றை இழுத்து போட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். மருமகளும் பிள்ளைகளும் அவரை பார்த்தார்கள், அவ்வளவுதான். தம்பி, நான் ஊருக்கு போக போறேன் என்று சொன்னார். ஏன் அப்பா? மகன் மட்டும்தான் கேட்டான். மருமகளும் பேர பிள்ளைகளும் தங்களுக்கு சம்பந்தம் எதுவும் இல்லாதது போல சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். அவரை பற்றி அவர்கள் அலட்டிக் கொள்வதே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களை பொறுத்தவரை ஒருவர் வீட்டில் இருக்கிறார், அவ்வளவுதான். இல்லை தம்பி, இங்க தனியா என்னால் இருக்க முடியாது. நீ மகன் என்று உன்ற வீட்டில் இருந்தாலும் நான் தனியாக தான் இங்கே இருக்கேன் என்று சொன்னார். அப்பப்பா என்ன சொல்றார் என்று புரிந்து கொள்ளக்கூட பேர பிள்ளைகளால் முடியவில்லை. அவர்களுக்கு தமிழ் தெரியாது என்று தான் சொல்ல வேண்டும். இங்கே இப்படி தான் அப்பா வாழ்க்கையெல்லாம். நானும் மனுஷியும் வேலைக்கு போக வேணும். போனாதான் இந்த பெரிய வீட்டுக்கு மோர்கேஜ் கட்ட முடியும். சமூகத்தில் எனக்கு என்று ஒரு அந்தஸ்து இருக்கு, அதனை பாதுகாக்க வேணும் என்று அவனும் சொன்னான். ஆனால் நிம்மதி இல்லையே தம்பி. எல்லோரும் காசு காசு என்று அலைகிறீர்கள். எப்போ ஒன்றாயிருந்து நிம்மதியாக அன்பாக பேசி சாப்பிட்டு மனதார சந்தோஷப்பட்டிருக்கீர்கள் சொல்லுங்கோ என்று கேட்டார். மருமகள் மாமா சொல்வதை பார்த்து கொண்டு இருந்தாளை தவிர பதில் எதுவும் சொல்லவில்லை. அவளுக்கு சொல்ல வேண்டிய தேவை எதுவும் இருக்கவில்லை. பேர பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டு எழும்பி போய்விட்டார்கள். இப்படி உழைச்சி மட்டும் என்னத்தை காண போறியால்? கொஞ்ச காலத்துல களைச்சு போயிடுவீர்கள். எங்கட தமிழ் வாழ்க்கை இப்படி ஆகிட்டதே, பெருமூச்சு விட்டார் அவர். அப்பா, எல்லோருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை இப்படிதானே இருக்கு, அதை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னான். அதுதான் தம்பி, என்னால் இங்கே இருக்க முடியாது. எனக்கு ஊருக்கு டிக்கெட் போடு. எவ்வளவு கெதியா போட முடியுமோ அவ்வளவு கெதியா போடு. நான் ஊரோட போக போறேன் என்று சொல்லி முடித்தார். அப்பாவின் நிலைமை மகனுக்கு விளங்கிவிட்டது. அவரை இங்கு இனி வைத்திருக்க முடியாது என்று அவனுக்குள் தோன்றியது. இங்க உள்ள எங்கட தமிழர்களை நினைச்சால்தான் கவலையாக இருக்கு தம்பி. ஊரிலையும் வாழ்வு இல்லாமல்
இங்கேயும் வாழ்வு இல்லாமல் கிடந்து அலையுதுகள் என்று சொல்லி முடித்தார். மகன் சாப்பிட்டு முடித்துவிட்டு கம்ப்யூட்டரை தட்டி பார்த்தார். அடுத்த வாரமே கொழும்புக்கு விமான டிக்கெட் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ராமநாதன் புக்ஸ் ரூமுக்குள் போய் படுத்து கொண்டார். உடலெல்லாம் வலித்தது. கட்டிலில் போடப்பட்டு இருந்த மெத்தை சில இடங்களில் அழுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். மனது ஊரை நினைத்து கொண்டாலும் அவர் தனது பேர பிள்ளைகளை நினைத்தார். ஊரில் எதுகள் பிறந்திருந்தால் என்ன பாசத்தோடு அப்பப்பா என்று தனது மடிக்குள்ளேயே கிடந்திருக்குங்கள். இங்கு கொடுப்பனை இல்லாத பாவி என்று தன்னை நொந்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். பக்கத்து பெரிய அறையில் சத்தமாக டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள் பேர பிள்ளைகள். அவர்களின் தலையை தடவி அன்பாக பேச வேண்டும் போல இருந்தது ராமநாதனுக்கு. தனது பேர குஞ்சுகள் அப்பப்பாவுக்கு கிட்ட வரவே மாட்டேன் என்கிறார்கள். அவருக்கு அழுகை அழுகையாக வந்தது. உறவுகள் தொலைந்து அந்நியமாகி போய்விட்டன. பாசம் செத்து போய்விட்டது. இனிமேல் ஊருக்கும் இங்கும் எந்த ஒட்டுதலும் இருக்க போவது இல்லை. அடுத்த தலைமுறை சொந்த ஊரை மறந்து விட்டது என்று தோன்றியது. அப்பா, அடுத்த திங்கட்கிழமை இரவு 9:30க்கு கொழும்புக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன், மகன் சொல்லிவிட்டு போனான். இன்னும் ஒரு வாரம் இந்த ஒட்டாத ஊரிலிருந்து தொலைக்க வேண்டுமே. மனது கனத்தது. எல்லாம் போச்சுது. பெருமூச்சோடு வாய்விட்டு சொன்னார். நித்திரை வரவில்லை. கண்ணிலிருந்து நீர் கொட்டிக்கொண்டே இருந்தது என்றான்.